ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் ஜூம்ல என் பேர் சோலமன். ஜூம் மீட்டிங் வந்த அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட். ஒரு 12 மூலிகைகள் இதுல இருக்குது. இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில, வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ் ஒரு ஒரு பிரத்யேகமானது, ஒரு தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். என்னன்னா 1-2 விஷயங்கள். நம்பர் 1 என்னன்னா, இதுல இருக்கிற மூலிகைகள், ஹெர்ப்ஸ். அந்த நீங்க அந்த ஹெர்ப்ஸ பாத்தீங்கன்னாலே தெரியும், வித்தியாசமான ஹெர்ப்ஸ். ட்ரிச்சிலியா கேண்டிகுவா, கார்டிசெப், சாப்பாமட்டோ, ஆப்பிள், ரெட் பீச், பிளெக்கியா, பசிஃப்ளோரா, ஜபுட்டிகாபா, பம்ப்கின் சீட், ஹானிகோட் வீட், ஸ்டிவி, அப்படி எல்லாமே வித்தியாசமானது. ஒண்ணு. ரெண்டாவது இதுல வித்தியாசம் என்னன்னா, அந்த ப்ராசஸ், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், தயார் பண்ற அந்த விதம். இது எல்லாரும் கேட்பாங்க, இது ஆயுர்வேதமா, ஹோமியோபதியா, சித்தா மருந்தா அப்படிங்க. இது வந்து ஹெர்பல் சப்ளிமெண்ட். ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது மருத்துவத்துல வந்து இது எந்த கேட்டகரினா, ஹெர்பல் சப்ளிமெண்ட் ஒரு பிரத்யேகமான கேட்டகரி. இது ஒரு புதுமையான கேட்டகரின்னு கூட சொல்லலாம். இது ஆயுர்வேதத்திலயோ சித்தாலயோ ஹோமியோல சேராது. புரிஞ்சுங்களா? இது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆயுர்வேதிக் விஸ்டம், அந்த பழைய கால ஆயுர்வேத ஞானத்தை, லேட்டஸ்ட் சயின்ஸ், பார்மசூட்டிக்கல், இந்த இங்கிலீஷ் மருந்து தயார் பண்றாங்க பாருங்க, அந்த 2 விஷயம் இதுல கிளப் ஆகுது. நேச்சுரல் இன்கிரிடியன்ட்டும் புதுமையான டெக்னாலஜி, ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணக்கூடிய சில லேட்டஸ்ட் ப்ராசஸ், இந்த 2 சேர்றது தான் ஹெர்பல் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? அப்ப இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. இது ஹோமியோ அப்படியெல்லாம், ஹோமியோ எல்லாம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேற, ஆயுர்வேதம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேற, யுனானி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். யுனானி வந்து ஆயுர்வேதம் பிளஸ் அரபிக், அந்த அவங்களுடைய சில நுட்பம் எல்லாம் சேர்ந்ததுதான் யுனானி. சித்தா நம்மளுக்கு தெரியும், பாரம்பரிய நம்ம தமிழ்நாட்டு முறை. எல்லா ப்ரிப்பரேஷனும், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேற வேற. ஸோ ஹெர்பல் சப்ளிமெண்ட் ஒரு வித்தியாசமான கேட்டகரி. என்னன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஆயுர்வேதிக் விஸ்டம், லேட்டஸ்ட் சயின்ஸ், ரைட்? அதுலயும் இந்த எலிக்சர் மிக்ஸ் என்னன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஆயுர்வேதிக் விஸ்டம், லேட்டஸ்ட் சயின்ஸ்லயும் இன்னும் லேட்டஸ்ட். இந்த மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மருந்துகள் எப்படி தயார் பண்ணா, இப்ப கடைசி இந்த ஒரு 5 வருடமா இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா, மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதை சிம்பிளா சொல்லணும்னா, அதுல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் தான் இந்த நானோ டெக்னாலஜி. இது வந்து ஒண்ணும் கிடையாது. நானோ டெக்னாலஜி இஸ் நத்திங் பட் இட்ஸ் a filtration technique. புரியுதுங்களா? அதாவது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? டெசிமீட்டர், நானோமீட்டர். புரிஞ்சுங்களா? அப்போ நானோ அப்படிங்கிறது ரொம்ப சிறியது. ஒரு சென்டிமீட்டரே எத்தனையோ என்ன கூறா பிரிக்கிறது. அதுதான் இந்த நானோ டெக்னாலஜி. அதே மாதிரிதான் இந்த ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது. அதுதான் ஃபில்டர் பண்ணி அப்ப ஃபில்டர் பண்ணி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தேவையான ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் மட்டும்தான் வருது. புரிஞ்சுங்களா? நம்ம நினைக்கிறோம் ட்ரிச்சிலியா கேண்டிகுவா அப்படின்னா, ட்ரிச்சிலியா கேண்டிகுவால ஆயிரக்கணக்கான மாலிகூல்ஸ் இருக்குது. அது எல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. புரியுங்களா? இப்போ ஆயுர்வேதம் அந்த மெத்தடோ இல்ல வேற ஏதாவது மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணேன்னு வைங்களேன், அந்த ப்ராசஸே, அந்த மருந்தே மாறிடும். இப்ப நம்மளுடைய இந்த கெமிக்கல் காம்போசிஷனை பார்த்துட்டு நிறைய இந்த ரா மெட்டீரியல்ஸ் வெளியில கிடைக்குது. இதே மாதிரி ப்ராடக்ட கொண்டு வரக்கு நிறைய முயற்சிகள் நடந்திருக்குது நண்பர்களே, எல்லாமே ஃபெயிலியர். இதே ட்ரிச்சிலியா கேண்டிகோ கேப்சூல்ஸ் மார்க்கெட்ல அவைலபிள், ஆன்லைன்ல நீங்க வாங்கலாம், வாங்கி சாப்பிடுங்க, எஃபெக்ட் இருக்கும். எலிக்சர் மிக்ஸ் மாதிரி வராது. ஏன்னா ட்ரிச்சிலியா கேண்டிகுவான்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்னா, கேட்டுபைன் அப்படிங்கிற ஆல்கலாய்டை தான் பிரிச்சு எடுக்கிறோம். வேற அது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் ஒதுக்கிடுறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த 12 இன்கிரிடியன்ட் இருக்குது அப்படின்னா,
என்னென்ன தேவையோ அதை தான் பிரிச்செடுக்கும். அதுதான் இந்த நானோடெக். அதனால என்ன உங்களுக்கு இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும். எப்படி இப்ப இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது பார்த்திருப்பீங்க இல்லையா? துல்லியமா பிரிசிஷன் அப்படிங்கிறாங்க பாருங்க. கரெக்டா ட்ரோன்ஸ் வருது, சொன்ன இடத்துல அதை மாஸ்க் பண்றாங்க, கீழே விழுகாம அடிக்கிறாங்க. அதுதான் இந்த துல்லியம். இந்த நானோ டெக்னாலஜில என்னன்னா, கரெக்டா அந்த அந்த தேவையானதை மட்டும் எடுக்கிறனால நம்மளுக்கு இம்மிடியட்டான ரிசல்ட். ஓகே, இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது என்னன்னா, அளவு கம்மியா போதும், வீரியம் மிக்கது. ஓகேங்களா? இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இந்த ப்ராடக்ட் நான் சொல்றேன் இல்லையா, இது வித்தியாசமான ப்ராடக்ட்டுங்க. மத்ததுக்கு இதுக்கு நிறைய விஷயங்கள் இதுல மாறுபட்டு இருக்கு. எலிக்சர் மிக்ஸ் பிரத்யேகம் அப்படின்னு, யுனிக் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சாப்பிடுற விதம், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், உடலுக்குள்ள உட்செலுத்தும் முறை. ஒரு மருந்தை வந்து மனித உடல்ல பல வழிகள்ல உட்புகுத்தலாம். வாய் வழியா இல்லைங்களா, ரத்த நாளங்கள் வழியா, அது இன்ட்ரா மஸ்குலர் வழியா ஊசி எல்லாம் போடுறாங்க பாருங்க. ஊசிலேயே நிறைய இருக்கு. இன்ட்ரா தீக்கல், கரெக்டா மார்பு எலும்புல குத்தி எடுக்கிறது. இன்ட்ரா வீனஸ் இருக்குது, நரம்புல இன்ட்ரா வீனஸ். இப்படியா குதத்து வழிய ஏத்தலாம். சில மருந்துகள் பெண்களுக்கு வெஜைனா வழிய, யோனி வழியா உள்ள ஏத்தலாம் இல்லையா? அப்படி நிறைய ஒரு மனித உடலுக்குள்ள மருந்துகளை பல வழிகள்ல உட்புகுத்தலாம். அதுதான் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அது நம்ம என்ன ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்? சப்லிங்குவல். சப்லிங்குவல் அப்படிங்கிறது நாக்கு கடியில வைக்கிறது. சாலைவரி கிளான்ஸ் நிறைய இருக்கு. இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சிஸ்டத்துக்கே போறது இல்ல. ஸ்டமக், வயிறு அப்படிங்கிற இன்டெஸ்டைன் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துக்கே போகாம, ஏன்னா ஈசோஃபேகஸ், நம்ம வாய்க்கும் தொண்டைக்கும் வயிற்றுக்குமே கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது அந்த ஈசோஃபேகஸ். அதாவது ஃபுட் பைப்புங்கிறாங்க பாருங்க. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகும்போது என்ன ஆகும், நிறைய வேஸ்டேஜ் வரும், அங்கங்க தங்கும் இல்லையா, சிக்கிட்டு நிக்கும், அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கீழே ஸ்டமக் வரும். எல்லா வேலைகளும் நடக்கும், கரெக்டா யூனிஃபார்மா ஒழுங்கா ஃப்ளோ இருக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இது ஸ்டமக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கே வரமாட்டேங்குது. அப்ப எங்க போகுது? நேரம் எங்க போகுது? ஹார்ட்டுக்கு போகுது. புரியுங்களா? சப்லிங்குவல் ரூட் அப்படிங்கிறது டக்குன்னு நேரம் ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண, அங்க இருந்து எல்லா இடங்களுக்கும், எல்லா செல்லுகளுக்கும், எல்லா டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்கோ அங்க இருந்து டைவர்ட் ஆகி அங்க இருந்து எல்லா பம்ப் ஆகி போகுது. அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு ரீச் டெஸ்டினேஷன், அந்த டார்கெட்டட் சைட்டுக்கு போய் வேகமா சேருது. புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு தெரியும், நரம்பு மண்டலமும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த நாளங்களின் பாதைகளுடைய மொத்த நீளமானது 1,61,000 கிலோமீட்டர் நீளம். புரியுதுங்களா? கன்னியாகுமரி டு காஷ்மீர் லெங்த் எவ்வளவு? 3,200 கிலோமீட்டர் தான். கன்னியாகுமரி டு காஷ்மீர் எங்க இருக்குது? இடையில எத்தனை மாநிலங்களை கிராஸ் பண்ணி போறோம். இதோடைய லெங்த் 3,200 கிலோமீட்டர் தாங்க. நம்ம மேப்ல பார்க்கும்போது, வாயில சொல்லும் போது பெருசா தெரியும், கிலோமீட்டர் இவ்வளவுதான். ஆனா 1,61,000 கிலோமீட்டர் எங்க இருக்குது? 3,300 கிலோமீட்டர் எங்க? நினைச்சு பாருங்க. 6 அடி மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய சிஸ்டம் கிடக்குது. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த மருந்து நம்ம சாப்பிடுற நியூட்ரிஷன் எல்லாம் இங்க போய் சேரணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த டிராவல் பயணம் நடக்கக்கூடிய நேரங்கள் என்ன ஆகும்னா, வேஸ்டேஜ் நிறைய நடக்கும். புரியுங்களா? இப்ப தண்ணீர் வந்து உதாரணத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இந்த தண்ணி பயணம், நம்ம குடிக்கிற தண்ணி பயணம் ஆகுதோ, அந்த தண்ணியுடைய மாலிகுலர் அஃபெக்ட் ஆயிரும். அந்த தண்ணியில இருக்கிற உண்மையான ஜீவன் போயிடும். இதே தண்ணி உற்பத்தி ஆகிற இடத்துல போய் நீங்க குடிச்சு பாருங்க, ஒரு பிரத்யேகமா இருக்கும், அன்னைக்கு பயங்கர எனர்ஜியா இருக்கும். இதுதான் விசேஷம். அதே மாதிரிதான் இந்த 1,61 கிலோமீட்டர் லெங்க்த்ல டிராவல் பண்ணி இந்த நியூட்ரியன்ஸ் போய் சேருது அப்படின்னு வைங்களேன், நிறைய டேமேஜ் நடக்கும். புரியுங்களா? நிறைய வேஸ்டேஜ் நடக்கும். இது ஸ்டமக் வழியா வந்து திரும்ப அப்சார்ப்ஷன் இன்னும் நிறைய வேஸ்டேஜ் வரும். சரி, இப்போ நம்மளுக்கு நானோ டெக்னாலஜி ஏன் இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்ட உடனே ரிசல்ட், வேகமான ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா இந்த டெக்னாலஜி தான். ஏன்னா இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ட்ரிச்சிலி முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ட்ரிச்சிலியா கேட்டிகுவா. ட்ரிச்சிலியா கேட்டிகுவால சொல்லும்போது நான் சொன்ன ஏற்கனவே
மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாலிகுல்ஸே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகும்னா போட்டி போட்டு சண்டை போட்டு ஒண்ணு அப்சார்ப்ஷன் பண்ணா விடாம இருக்கும். ஏன்னா சிலது சேராது. புரியுதுங்களா? மருந்துகளே கலவையில் மருந்துகள் உண்டாக்கும் போது எந்தெந்த மருந்து எதோட ஒத்து போகுமோ அதோட தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? எல்லா மருந்தையும் நம்ம ஒண்ணா எடுக்க முடியாது. இந்த நீங்க பார்மசூட்டிக் அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ப்ராசஸ்ல போனீங்கன்னா எல்லா மருந்துகளையும் ஒண்ணு பண்ண முடியாது. எது சிலது ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சிலது ரியாக்ட் ஆகும். அதனாலதான் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்பாங்க. அதிகமான கலவைகள் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாதுங்க. புரிஞ்சுங்களா? ரொம்ப மினிமமா இருக்கிறது தான் நல்லது. இப்ப நம்ம 12 மூலிகைன்னு போட்டாலோ நம்ம என்ன பண்றோம், எது கூட சேருமோ அதை மட்டும். இது பக்காவான ரிசர்ச் ப்ராடக்ட் நண்பர்களே. இது வந்து என்னன்னா 2-3 நாடுகள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த டெக்னாலஜி ஒரு நாட்டை மட்டும் சார்ந்தது கிடையாது. அமெரிக்கா இருக்குது, கனடா இருக்கு, சீனா இருக்குது. 3 நாடுகளின் டெக்னாலஜி இது 3 சேர்ந்துதான் ஒண்ணு வருது இந்த ப்ராடக்ட். நினைச்சு பாருங்க, எல்லாம் ஊர்ல இருக்கிற பெரிய மண்டக்காரனுங்க இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதனாலதான் இதோடைய ரிசல்ட் இவ்வளவு வேகம். ரைட், ஓகேங்களா? அப்போ இந்த ஆல்கலாய்ட்ஸ் இது மாதிரி மூலக்கூறை தனித்தனியா பிரித்து எடுக்கிறதுனால சிஸ்டமும் நம்மளுக்கு பைபாஸ் ஆகி வேற டைரக்டா பிளட்டுக்கு போய் அங்கிருந்து ரீச் கிடைக்கிறதுனால என்ன ஆகுன்னா மினிமம் குவான்டிட்டியில குறைந்த அளவுல மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அதோட எஃபிகசி நல்லா இருக்கு. இதுதான் இந்த ப்ராடக்டோட ஹைலைட்டான விஷயமே இதுதான். அதனாலதான் எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகுது ரிசல்ட் மணி நேரத்துல. புரியுங்களா? சாப்பிட்ட 1 மணி நேரத்துல அல்லது ராத்திரி சாப்பிட்றோம் அதிகாலையில நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்க காரணம் என்னன்னா இதுதான். சில மருந்துகள்லாம் பாத்தீங்கன்னா மண்டலமா சாப்பிடணும். இன்னைக்கு உலகமானது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட். இப்ப வர்ற தலைமுறையினரும் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் பொறுமையா பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல எலிக்சர் மிக்ஸ் நம்மளுக்கு அருமையான ஒரு சப்ளிமெண்ட். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ளிமெண்ட். ரெண்டாவது, சில மருந்துகள் எடுக்கும்போது பத்திய முறைகள் நிறைய இருக்கும். சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும். புரியுங்களா? இன்னைக்கு இந்த பத்தியத்தையும் நீங்க ஒருத்தண்ட போய் சொன்னா எவனும் ஃபாலோ பண்றது இல்லைங்க. யாரும் அதுக்கு பிடிக்கிறது இல்லை. நம்மகிட்ட கேட்டுட்டு போய்க்குவாங்க. நைஸா போய் வெளியில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அந்த மாதிரி மாறிக்கிறாங்க. திரும்ப மருத்துவர்கிட்ட வரும்போது போய் தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? பிராக்டிக்கலி பாத்தீங்கன்னா நடக்குதா? உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் நம்ம சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க, நடக்குதா? சாத்தியமா இல்ல, முடியாது. ஆனா எலிக்சர் மிக்ஸுக்கு பிரத்யேகமான பத்திய முறைகளே கிடையாது. நீ என்ன சாப்பிடுறியோ சாப்பிடு ராசா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு வேண்டியதை சாப்பிடு. அப்படி சொல்லி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையிட்ட அது கூட இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கும். உன்கிட்ட இருக்கிற விஷத்தன்மையை இது கம்மி பண்ணும். நாளைக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இந்த ப்ராடக்ட் உன்னை தடுக்கும். அதனால நீ என்ஜாயும் பண்ணிக்கோ, அதே நேரத்துல இதையும் எடுத்துக்கோ. ஓரளவுக்கு நீ கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்துக்கலாம்னு சொல்லுங்க. ரொம்ப லைக் பண்ணி எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? என்னுடைய அனுபவம் சொல்றேன். ஏன்னா இந்த கம்பெனி வந்து 10, 12, 13 வருஷம் ஆச்சு. நானும் வந்து ஒரு 11 வருஷத்துக்கு மேல ஆகுது. 2014 இருந்து நினைச்சு பாருங்க இருக்கிறேன்னா நினைச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 11 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டேன். எவ்வளவு ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் கொடுத்துருப்பேன் நினைச்சு பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் விரும்புறது இல்லை. இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா விரும்புறது இல்லை. புரியுங்களா? இப்படி சிஸ்டம் எல்லாம் பைபாஸ் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். ரைட், புரியுங்களா? இப்ப இதுல இந்த ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, கார்டிசெப்ஸ், சாப்பாமட்டோ, கிரீன் ஆப்பிள், இதுல எல்லாம் என்ன மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் இதுல விசேஷமான ஒரு என்ன இருக்குது அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அது என்னன்னா டோபமைன், அஸ்டைல்கோலின், சீரோட்டோனின், ஆக்சிடாக்சின், வாசோப்ரெசின் இப்படிங்கிறான ஒரு சம்பவங்கள். இது எல்லா மூலிகையிலும் இருக்குன்னு கேட்டா இருக்காது. ரொம்ப பிரத்யேகமா சில மூலிகையில தான் இருக்கும். ஒரு விசேஷமான மூலிகை இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம். இதெல்லாம் என்னன்னா நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது.
அல்லது நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடியது. நரம்பு மண்டலம் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் ஆகுது, ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இயங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மொழி இருக்குது, அது சிக்னலுக்கு இருக்குது. புரியுங்க? அது பேசக்கூடிய ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி தான் இந்த அஸ்டைல் கோலின், செரோட்டோனின். புரியுதுங்களா? அதுதான், அதாவது நரம்பு மண்டலம் புரியக்கூடிய மொழிகள். அதுக்கு வேண்டிய சிம்பிளா என்ன சொல்றேன் உங்களுக்கு, அதுதான் இது. அப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்றாங்க. அது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், அதனால நான் ஒண்ணும் சொல்ல. அதை பத்தி பொல்யூஷன் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பெரிய டாபிக், அதுக்கெல்லாம் நான் விட்டுறேன். டைரக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நான் சொல்றேன் இல்லையா, 1,61,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சிஸ்டம், சர்க்குலேட்டரி அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாருங்க, ரெண்டு சேர்ந்ததுதான். சர்க்குலேட்டரி சிஸ்டம் 61,000 கிலோமீட்டர், நர்வஸ் சிஸ்டம் 1,00,000 கிலோமீட்டர். இந்த ரெண்டு சேர்ந்துதான் 1,60,000. இந்த சிஸ்டத்தை என்ன சொல்றாங்கன்னா, பீரியாடிக்கலா நீங்க கிளென்ஸ் பண்ணுனீங்கன்னா, இத சுத்திகரிச்சீங்கன்னா, இதோடைய பாத்வேஸ், இந்த வழிகள், இத நீங்க கரெக்டா கழுவி சுத்தமா வச்சீங்க. நம்ம என்ன குளிக்கிறோம் டெய்லியும் இல்லையா? சிலவங்க சம்மர் டைம்ல 2 நேரம் குளிக்கிறோம். உள்ளுக்குள்ள இந்த 1,61,000 கிலோமீட்டர் இருக்கிற டியூபுகளை என்னைக்காவது கழுவி இருக்கீங்களா நீங்க? நம்மளால சாத்தியமா? அது சப்ளிமெண்ட்னாலதான் முடியும். ஷாம்போ சோப்போ போட்டு கிளீன் பண்ண முடியாது. வெளியில கிளீன் பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ள. ஆனா அழுக்கெல்லாம் எங்க இருக்கு அதிகமா? வெளியே கூட உள்ளதான் இருக்கு. ஆக்சுவலா குழி சுத்தம் பண்றது எங்க நடக்கணும்? பாடியோட உள்ள சாத்தியமா இது? அப்போ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ், இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்தீங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்குலேட்டரி நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாருங்க, இத கரெக்டா சுத்தம் பண்ணுனீங்கன்னா, அதை கரெக்டா கிளென்ஸ் பண்ணின பீரியாடிக்கல்னா எவ்ரி 15 days, எவ்ரி 30 days இல்லையா? நம்ம எப்படி நம்முடைய வெஹிக்கிள்ஸ சர்வீஸ் பண்றோம், 1000 கிலோமீட்டர் இல்லையா? ஒவ்வொரு வாகனம் 5000 கிலோமீட்டர், சில லேட்டஸ்ட் வாகனங்கள்லாம் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு சொல்றாங்களே, விச் எவர் இஸ் ஏர்லியர். 10,000 கிலோமீட்டர் வருதா, 6 மாசம் முன்னாடி வருதா, எது வருதோ முன்னாடி சர்வீஸ் பண்ணிக்கோங்க. 4 வீலர் இல்லையா? இதே 2 வீலர்ஸ்னா 2000 கிலோமீட்டர் செக் சர்வீஸ் பண்றோம் பாருங்க. அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இந்த சிஸ்டத்தை சர்வீஸ் பண்ணணுங்கிறான், சுத்திகரிக்கணுங்கிறான், கிளென்ஸ் பண்ணணுங்கிறான். எப்படி கிளென்ஸ் பண்ண முடியும்? சிம்பிள். எலிக்சர் மிக்ஸ் இப்பதானே ஒரு 15 வருஷமா தானே வருது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மனுஷன் எப்படி கிளென்ஸ் பண்ணா? எலிக்சர் மிக்ஸ் வச்சா கிளென்ஸ் பண்ணா? இல்ல இன்னைக்கு இருக்கிற நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி இருக்கிற சப்ளிமெண்ட் வச்சா? கிடையாது. அன்னைக்கு மனுஷனுக்கு ஆரோக்கியமா, நம்மளோட ஆரோக்கியமா வாழ்ந்தாங்களே, இன்னைக்கு முடியறது இல்ல நம்மளால. அவங்க என்ன பண்ணாங்க? 9 நிறங்கள் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் ஒரு மனிதன் உட்கொண்டால், டெய்லி பேசிஸ், வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல, என்னைக்காவது போத ஃப்ரூட்ஸ் வாங்குறது, 2 நாள் சாப்பிடுறது, 3 நாள் வேஸ்ட் ஆகும், தூக்கி குப்பையில போறது, திரும்ப 3 நாள் சாப்பிடுறது இல்ல, திரும்ப போய் ஃப்ரூட்ஸ் வாங்க, ஐயோ பழங்களை திரும்ப வாங்குவோம், 2 நாள் சாப்பிடு. பழங்கள் வாங்கினாலும் நம்ம 9 விதமான ஃப்ரூட்ஸ் வாங்குறோமா? இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில 200 ரூபாய் 240 ரூபாய் வருது ஆப்பிள் இல்லையா? கிரீன் ஆப்பிள் வாங்கினா 300 ரூபாய்க்கு மேல வருது. சாத்தியமா? 1 கிலோக்கு மேல 2 கிலோ வாங்கினு வைங்க, காஞ்சி போயிருது. அப்படிப்பட்ட ஆப்பிள சாப்பிடவும் முடியுதா? எல்லாம் வேக்ஸ் போட்டு வருது. வேக்ஸ் போட்டு அப்படியே உள்ள போயிடுச்சுன்னு வைங்க, கேன்சர் தான் வரும் மனுஷனுக்கு. ஏன்னா ஆப்பிள்ல சத்தே அந்த தோல்ல தான் இருக்குது. இப்போ அதனால இந்த பழங்களையும் காய்கறிகளையுமே நம்ம சாப்பிட முடியாது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? 9 நிறங்களான வித்தியாசமான பழங்களையும் காய்கறியும் ஒரு மனிதன் உட்கொண்டால், சன்லைட், ப்ராப்பர் எக்ஸ்போசர் டு சன்லைட், அதிகாலை நேரங்கள்ல காலை 10 மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சன்லைட் எக்ஸ்போஷர் மனிதனுக்கு அவசியம். உடல் உழைப்பு அவசியம். புரிஞ்சுங்களா? சரியான நேரங்கள்ல சாப்பிடணும். சூரியன் உதயத்துக்கு அப்புறம், சூரியன் மறைந்ததுக்கு முன்னாடியே உன்னுடைய உணவுகளை முடிக்கணுங்கிறான். இதெல்லாம் செஞ்சாலே நல்ல சுத்தமான தண்ணீர், சுத்தமான காற்று மனிதனுக்கு கிடைத்தாலே ஒரு நோயும் கிடையாது. பிறக்கிறான் மனிதன், இறக்குறான். இத்தனை வருஷம் அவன் வாழ்றானோ அது வரைக்கும் ஒரு நோயும் கிடையாது. அது அப்படின்னா நோயே வரலன்னு அர்த்தமா? ஏகப்பட்ட நோய்கள் இந்த மனித உடல்ல வந்திருக்கும். ஆனாலும் மனித உடலுக்கு எந்த நோய் வந்தாலும், சாதாரண ஜலதோஷத்திலிருந்து கேன்சர் வரைக்கும் அதை ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த உடலுக்கு இருக்கு. ஏன் இப்போ நடக்கிறது இல்ல? சாதாரண தலைவலி காய்ச்சல் கூட நம்மளால ஏன் தாங்கிறது இல்ல? நம்மகிட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? பாடியில அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இல்ல. புரிஞ்சுங்களா?
இதுதான் காரணம். இன்னைக்கு வர்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எப்படிப்பட்டது? ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், மரபணு மாற்றப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லையா, உரங்கள் அதிகமா போட்டு வர்றது ஃபுல்லா கெமிக்கல்ஸ். அத சரியா வாஷ் பண்ணணும் அப்படின்னா எப்படி தெரியுமா போட்டு வாஷ் பண்ணணும்? ஒண்ணு வினிகர் போட்டு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணணும், ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணணும், இல்லாட்டி உப்பு போட்டு 1/2 மணி நேரம் சோக் பண்ணி வாஷ் பண்ணணும். சாதாரண ஒரு வெங்காயம் வாங்கினா கூட உடனே ஹோட்டல்ல பாருங்க அப்படியே வந்து வெட்டுறான். நீங்க கடையில போய் ஆம்லெட் கேளுங்க பாருங்களேன், வெங்காயத்தை அப்படியே வாங்குறான், கழுவுறதெல்லாம் கிடையாது, அப்படியே தோலை உரிக்கிறான், அப்படியே நறுக்கிறான். எவ்வளவு விஷம் இருக்குது தெரியுங்களா அதுல? தக்காளியை அப்படியே வெட்டுறான். நினைச்சு பாருங்க, எங்க சுத்தம் இருக்கு, சுகாதாரம் இருக்கு? வீட்லயும் இது சாத்தியமா? எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? அப்ப இதெல்லாம் டெய்லி என்ன ஆகுது? இந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் அது இது எல்லாம் போகுது. கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துகளும் இந்த காய்கறி பழங்கள்ல இருந்து இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால நண்பர்களே, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இப்ப என்ன தெரியுங்களா? 9 விதமான பழங்களையும் காய்கறிகளும் சாப்பிடுறதெல்லாம் இன்னைக்கு அசாத்தியமானது. அதுக்கு பெஸ்ட் என்னன்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க, அதை ஓரளவுக்கு நியாயமா கொஞ்சம் ஆரோக்கியமா சாப்பிடுங்க. அதே நேரத்துல எலிக்சர் மிக்ஸை எடுத்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? எலிக்சர் மிக்ஸை எடுத்துக்கோங்க. சன் ரைஸ் அப்புறம் சன் செட்டுக்கு முன்னாடி உங்க ஆகாரத்தை முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் உடல் உழைப்பு வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அந்த சன்லைட் எக்ஸ்போஷருக்கு உங்க பாடியை கொண்டு வாங்க. இந்த சப்ளிமெண்ட் எடுங்க, நல்ல ஆரோக்கியமா வாழலாம். நிறைய நோய்கள் வராம, ஏன்னா எலிக்சர் மிக்ஸ் ஒரு நோயாளி கொடுக்கறத விட ஆரோக்கியமானவன் எடுத்தான்னா இட் ஆக்ட்ஸ் as a preventive medicine, it acts as a vaccine. ஒரு எது தடுப்பூசி எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி இது வேலை செய்யும். நிறைய நோய்கள் வராமல் பாதுகாக்கும். புரியுதுங்களா? சரி, நான் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா, அந்த இந்த சிஸ்டத்தை கிளென்ஸ் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாத்வே, இந்த நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அழகா கிளென்ஸா இருந்து அதுக்கு வேண்டிய நியூட்ரிஷன், இந்த சிஸ்டத்துக்கு வேண்டிய நியூட்ரிஷன் கிடைச்சதுன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 90% நோய் வராமல் நீங்க பாதுகாக்கலாங்க. நம்ம இந்த உடல்ல 90% நோய் வராம பாதுகாக்கலாம். பாருங்க எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இந்த கான்செப்ட நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு துக்கமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆறாருக்கு இந்த உலகத்துல நீங்க நினைச்சு பாருங்க, பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, பெரிய படித்த மேதைகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த வெல்னஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட புரியாம இருக்க தற்குறிகளா இருக்கிறான். ஆனா படிக்காத நபர்கள் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி வந்த மூலமா எனக்கு அதான் ஆச்சரியம். படிக்காத நபர்கள் அல்லது சாதாரண படிப்புள்ள நபர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு இந்த வெல்னஸ் பத்தியான அதிகமான அறிவு இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. புரிஞ்சுதா நண்பர்கள்? எனக்கு பழனிசாமி சார் அறிமுகப்படுத்த பழைய மீட்டிங்ல சொல்லுவார், சாருக்கு 2-3 இடத்துல கிளினிக் டாக்டர்ஸ் வச்சு நடத்துறாரு. ஏன்னா அங்க பாக்குற இந்த பேஷண்ட்டுகளை, நோயாளிகளை, சாபம் பிடிச்ச நபர்கள் என்ன நடக்கிறாங்க, வாரம் மாசம் என்ன பண்றான், வந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். ஒருத்தன காசு குணமாகுதுன்னு பாக்குறேங்க, கிடையாது. வைத்தியம் என்னது? ஒரு நோய் வந்தா குணமாகணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துல வைத்தியம் பண்றோம், அதோட முடிஞ்சது இல்லையா? காலகாலம் சாப்பிடுறது என்னது? அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மோசம். புரிஞ்சுங்களா? மாஃபியா, நம்ம எதுவும் பேச முடியாது, அவ்வளவு மோசமானது இல்லையா? அவ்வளவு மோசமானது. புரிஞ்சுங்களா? ரைட், நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இப்போ இந்த சப்ளிமெண்ட், இந்த எலிக்சர் மிக்ஸ், ட்ரிச்லியா கேட்டி பல நாடுகள்ல இருந்து பல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல வளரக்கூடிய தாவரங்கள் இது எல்லாமே ஒண்ணு. ரெண்டாவது ஆல்டிடியூட்ஸ், கடல் மட்டத்துக்கு கீழே, கடல் மட்டத்துக்கு மேல, கடல் மட்டத்துக்கு சமமா எல்லாம் பல தாவரங்கள் இருக்கு. அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா போகல, ஏன்னா மத்த நாள் நிஷா மேடம் இதை பத்தி பேசுவாங்க உங்களுக்கு. கார்டிசெப்ஸ் வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து கிடைக்குது, அதிகமான பனி பெய்யக்கூடிய மலைகள், இமாலய மலைகள் இருந்து கிடைக்குதெல்லாம் சொல்லுவாங்க. ட்ரிச்லியா கேட்டிகோ 14,000 அடி கடல் மட்டத்துக்கு கீழே இருந்து கிடைக்குது, எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
அதனால நான் டைரக்டா என்ன பண்றேன், அடுத்த இதுக்கு போறேன். எப்படின்னா, நம்ம இது சாப்பிடும்போது இந்த இந்த கெமிக்கல் இந்த கான்ஸ்டியூவன்ஸ் இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா? விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கறனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க நீங்க நிறைய பேர் யோசிச்சும் பார்த்திருப்பீங்க. உங்கள சில பேர் இந்த எலெக்ஷன் மிக்ஸ் உங்ககிட்ட ப்ரோமோட் பண்ணிருப்போம். நீங்க அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் பண்ணிருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்க? ஏயா இன்னைக்கு ஹார்ட்டுக்கு தனியா, லங்ஸுக்கு, ஆஸ்மாக்கு தனியா, செக்ஷுவல் சப்ளிமெண்ட் தனியா, இல்லையா ஸ்கின்னுக்கு தனியா, அவ்வளவு பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ், உலகம் எத்தனையோ 150 160 நாடுகளுக்கு மார்க்கெட் பண்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இவ்வளவு ப்ராடக்ட் தனித்தனியா வந்திருக்கும் போது, நீ என்னைய ஒரு டப்பால கொண்டு வந்துட்டு ஒரு இது இத்தனையும் செய்யுமான்னு நம்மளே ஏன்னா நானே ஆர்குமெண்ட் பண்ணேன். என்கிட்ட வந்து சொன்னவர் 2014 ஒரு கிளினிக்ல ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல நான் உட்காந்துருக்கும். மத்தியான வேலையில 2 நபர்கள் வந்து என்கிட்ட இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறாங்க. சார், உலகத்தரம் வாய்ந்த அற்புதமான ப்ராடக்ட் இது. உலக விஞ்ஞானிகளால், மருத்துவர்களால் பல ஆண்டுகள் புரியுங்களா ஆராய்ச்சி. முதல்ல என்ன விஷயம் சொல்லி அதை அப்புறம் பேசி அப்படின்னு அப்ப சாரி சூப்பர் சப்ளிமெண்ட் சார் அப்படி முதல்ல இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்ல தெரியல நண்பர்களே அவருக்கு. நான் உடனே அந்த டப்பாவை திருப்பி பார்த்தேன். இதுவரைக்கும் பார்த்திராத காம்பினேஷன். நான் ஏற்கனவே இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில 99ல இருந்து இருக்கிறேன். எல்லா விதமான சப்ளிமெண்ட்ஸும் நல்லதும் தெரிஞ்சதுன்னா வாங்கி சாப்பிடுற நபர். இன்னைக்கு என் வீட்டுல நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 25,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் எனக்கே செலவு பண்றாரு பழனிசாமி சாருக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஆளு நான் இந்த சப்ளிமெண்ட் சொன்ன பார்த்த உடனே, அன்னைக்கு மொபைல்ல எனக்கு நெட்வொர்க் கிடையாது, லேப்டாப்ல தான் இருக்கு. எத்தனை இரவுகள் இத படிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது, சாருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன். புரியுதுங்களா? ஏன்னா ட்ரிச்சிலியா கேட்டிகோ வாழ்க்கையில அன்னைக்குதான் நான் கேட்கிறேன். கார்டிசெப்ஸ் அன்னைக்குதான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு நிறுவனம் ஒரு காஃபில கொண்டு வரான் கார்டிசெப். அது வரைக்கும் நான் கேட்டது இல்ல. ரைபுலஸ் நெரிஜிமுல் தெரியும், கிரீன் ஆப்பிள் தெரியும், இல்லைன்னு சொல்ல. பிளிகியா, பாசிஃப்ளோரா, ஜபுட்டிகாபா, இது ஒரு வித்தியாசமான கிரேப்ஸ், மரங்கள்ல வளரக்கூடிய கிரேப்ஸ், எல்லாம் புதுமையா இருந்தது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எனக்கு நல்ல சான்ஸும் கிடைச்சது. என்னுடைய இந்த இன்ட்ரெஸ்டும் இந்த ஆர்வத்தையும் பார்த்து இந்த நிறுவனம் என்ன பண்ணாங்க, இந்த கம்பெனி நடக்கக்கூடிய சயின்டிஸ்ட பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சது. இல்லைன்னு சொல்ல, அவரு கூட இருந்து அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு. அப்பதான் புரிஞ்சது வண்டர்ஃபுல் சப்ளிமெண்ட் நண்பருங்க. புரியுங்களா? நான் இந்த நிறுவனத்துல இருக்க காரணம் 11 ஆண்டுகள் இருக்கிறேன் அப்படின்னா சம்பாதிச்சனால இருக்கல, சப்ளிமெண்ட்டுக்காக இருக்க. ஏன்னா அதை சாப்பிட்டு அனுபவிச்ச அந்த கிடைச்ச ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால இந்த ப்ராடக்ட் இருக்கிறேன். இன்னைக்குதான் 11 ஆண்டுகள் நான் இருந்தாலும் ரியல் சம்பாத்தி இப்பதான் ஒரு சில மாதங்களா தான் நடக்குது. புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா நண்பர்களே? அதனால நான் வந்து கம்பெனியோட ஆஸ்தான ட்ரெயினரோ, கம்பெனி எனக்கு சம்பளம் கொடுக்குது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு நபர் தான் நான். எப்படி இன்னைக்கு நேத்து ஜாயின் பண்ண ஒரு புது நபர் இருப்பாரோ அவரை மாதிரி ஒரு நபர் தான். ஏன்னா இந்த ப்ராடக்டோட அந்த அந்த எஃபிகசி, அதுக்கு கொடுக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ் அது அமேசிங்கா இருக்கு. அதான் காரணம். சரி, அப்ப நீங்களே ஆர்குமெண்ட் பண்ணிருப்பீங்க, இவ்வளவு சப்ளிமெண்ட் தனித்தனியா ஒரு கம்பெனி கொண்டு வந்துட்டு நீ ஒரே இத இத்தனை விஷயம் நம்மளே கேட்டிருப்போம் இல்லையா? நானே கேட்டிருக்கேன். சரி, இது ஏன் இப்படி, இது எப்படி இத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம இது சாப்பிட்ட உடனே 5 முக்கியமான வேலைகள் நம்ம உடல்ல நடக்கும். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஏடிஎம்இ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏடிஎம்இனா ஒரு ட்ரக்கோட ஏடிஎம்இ, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன் அப்படிம்பாங்க. அதுதான் ஒரு மருந்தோட ஜாதகங்கிறது. அதுதான் எங்க அப்சார்ப்ஷன் ஆகுது, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது பாடியில, எப்படி மெட்டபாலிசம் ஆகுது, எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது. அதாவது ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்ம உடல்ல அப்சார்ப்ஷன் ஆகணும், அப்புறம் எல்லா இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், பிள்ளைங்கள எல்லா உடம்புல எல்லா பாகங்கள்லயும் போய் சேரணும், அப்புறம் அது மெட்டபாலிசம் ஆகும், மெட்டபாலிசம் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகணும். எக்ஸ்கிரீட்னா உடல்ல இருந்து வெளியே வரணும். உள்ளுக்குள்ளே இருந்தா பிரச்சனை தானே. இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்தான்னா
இதுலயே இந்த மனிதன் சாகாம இருந்த பிரச்சனை தானே, இந்த பூமி தாங்குமா? பிறக்கிறோம், சில வருடங்களுக்கு அப்புறம் இறக்குறோம். அதே மாதிரி மருந்து சாப்பிடுறோம், அதோட நன்மைகள் கிடைக்குது, உடலை விட்டு வெளியே வந்துடணும். எப்படி வரும்? யூரின், மோஷன், ஸ்வெட். மனித மனித உடல்ல 9 விதமான துவாரங்கள் இருக்கு இல்லையா, அது வழியா வெளியே வந்துடும். அப்ப இதுதான் ஏடிஎம்இ. ஏடிஎம்இங்கிறது ரொம்ப முக்கியம், புரிஞ்சுங்களா? ஏன் அலோபதி இண்டஸ்ட்ரி வேகமா துல்லியமா வளர காரணம் என்னன்னா, ஒரு ட்ரக் கொடுத்தான்னா அதோட ஏடிஎம்இ தெரியும். ஆனா மத்த மருத்துவங்கள் ஏன் வளரல அப்படின்னா, அவங்களுக்கு ஏடிஎம்இ தெரியாது. எங்க அப்சார்ப்ஷன் ஆகும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் என்ன, எக்ஸ்கிரீஷன் என்னங்கிறது தெரியாது. அதனாலதான் வளரல, புரியுங்களா? இல்லாட்டி இவ்வளவு நல்ல மருத்துவங்கள் நம்மளுக்கே தெரியும் சைடு எஃபெக்ட் ஏன் வளரலன்னா, அதான் அதோட சயின்ஸ் எவிடன்ஸ் இல்ல, பேஸ் இல்ல. இது பக்கா கெமிக்கலா இருந்தாலும் இதோட ஏடிஎம்இ, இதோட ஜாதகம் கரெக்டா இருந்தனால இது வேகமா வளரும். சரி, அதை விடுங்க. ஹெர்பல் சப்ளிமெண்ட் இப்ப அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கூட சொல்லலாம். அலோபதிக்கு ஒரு சேலஞ்சா இருக்கிறது தான் இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட். இதுல என்னன்னா, நம்மளுக்கு ஏடிஎம்இ தெரியும், எங்க அப்சார்ப்ஷன் ஆகுது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இதோட மெட்டபாலிசம் என்ன, எக்ஸ்கிரீஷன் என்னங்கிறது தெரியும், புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம கரெக்டா இந்த டோசேஜ் அவன் ஃபிக்ஸ் பண்றான். இதுதான் டோசேஜ். அப்புறம் இன்னொன்னு, அந்தந்த பாடிக்கு ஏத்த மாதிரி அவங்க தீர்மானிச்சு இந்த டோசேஜ். நீங்க ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10-15 நாள் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு எடுக்கணும். பெரிய விஷயம் கிடையாது, புரிஞ்சுங்களா? உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். முக்கியமா நம்ம இது சாப்பிடும்போது 5 முக்கியமான வேலைகள், அதுதான் இந்த மெக்கானிசம் ஆக்ஷன் சொன்னனால நான் இப்படி வெளியே போனேன். ரைட், என்ன பண்ணது அப்படின்னா, நம்பர் 1, பாடியில இருக்கக்கூடிய, நம்ம பாடியில ஸ்டெம் செல்ஸ் ஒண்ணு இருக்குது. எங்க இருக்குது? ஜாயிண்ட்ஸ், போன் மேரோ, ஃபேட் டிஷ்யூஸ். நம்ம பாடியில நீங்க அமுக்குனீங்கன்னா எங்கெல்லாம் அந்த குஷன் எஃபெக்ட் பாடியில இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல்ஸ்ங்கிற செல்ஸ் இருக்கு. அப்புறம் பற்கள் அங்கேயும் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸுக்கு என்ன மத்த செல்லுக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டெம் செல்ஸ் ஒரு ஸ்பெஷலான செல், மத்த சாதாரண செல்கள் மாதிரி கிடையாது. they can form an organ on its own அப்படிம்பாங்க. அப்படின்னா இது இன்னொரு உறுப்பா மாறக்கூடிய சக்தி பெற்றது. அப்படின்னா ஒரு இதயமா மாறலாம், ஒரு லங்ஸா மாறலாம், அவ்வளவு பவர் இருக்கு. சரி, இப்ப ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் இருக்கு, ஒரு லிவர் இருக்கு, அப்ப இன்னொரு ஹார்ட் அப்படி கிடையாது, அப்படி இல்லை, புரியுதுங்களா? அப்போ அவ்வளவு பவர் ஆனது அந்த ஸ்டெம் செல்ஸ். சரி, எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு தாயிட்ட தொப்புள் குடியில இருந்து அம்பிளிக்கல் கார்டு அது மூலமா வரும். அதுதான் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் தான் உண்மையான ஸ்டெம் செல்ஸ். நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அது எரித்ரோபாய்டிக் செல்ஸ் தான், அதுதான் பவர்னு நினைச்சேன். எரித்ரோபாய்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளட் செல்ஸ் உருவாக்க. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல், அதோட லைஃப் 120 நாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த செல் செத்து போயிடும், உடம்ப விட்டு வெளியே வந்துடும். அந்த இடத்துல புது ஆர்பிசி வரணும். இது எங்க இருந்து நடக்குது? போன் மேரோல இருந்து நடக்குது. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். அப்ப இது ஒன்லி எரித்ரோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு நினைச்சான். ஆனா கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் அன்னைக்கு சொன்ன விஷயத்த போய் அது இல்லைங்க, வேற ஒரு விஷயம் உண்மையா சொல்லிட்டான். என்ன தெரியுங்களா? adult stem cells are equally potent to embryonic stem cells அப்படின்ட்டான். அதாவது அம்பிளிக்கல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸும் ஒரு வித்தியாசம் கிடையாது, அதே பவர் இதுக்கு இருக்குது அப்படின்ட்டான். சரி, அப்ப ஏன் மனிதனுக்கு இன்னும் நோய்கள்? அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சான். என்ன? இன்னைக்கு பல விஷயங்கள்னால ஊட்டச்சத்து குறைபாடு, மெயினா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, அதனால என்ன ஆகுது? பாடியில இருக்கக்கூடிய அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இன்ஆக்டிவா இருக்கு. வரும் ஆனா வராது, அதே மாதிரி இன்ஆக்டிவா இருக்குது. ஆளு இருக்கிறான் ஆனா பிரயோஜனம் இல்லை, வேலை செய்யறது இல்லை.
அப்ப அதை ஆக்டிவ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும். இந்த 9 விதமான கலர் உள்ள பழங்கள் காய்கறிகள் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி நியூட்ரிஷன் ரிச் நல்ல நியூட்ரிஷன் போன உடம்புல. அப்பதான் என்ன ஆகும்? இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும். சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்னா 90% இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இன்னைக்கு மனித உடல்ல இன்ஆக்டிவா இருக்குது அப்படிங்கிறான். நினைச்சு பாருங்க. அதனாலதான் நோய்களுக்கான மூல காரணம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. காரணங்கள் நோய்க்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. அடிப்படை என்ன தெரியுங்களா? இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இன்ஆக்டிவ். இத ஒரு அலோபதி மருத்துவர் இந்த சப்ஜெக்ட் பக்கமே வர மாட்டார். புரியுதுங்களா? இந்த கான்செப்டும் உங்களுக்கு புரியாது. ஆனா நம்மளை விட அறிவில் மேன்மையானவங்க அவங்க. புரியுதுங்களா? அதாவது பியூர் மெரிட்ல வந்து பாஸ் பண்ற சில விசேஷமான மருத்துவர்கள் அந்த இந்தியாவுல இன்னைக்கு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. புரியுதுங்களா? ஒரே நிமிஷம் நண்பர்களே, ஒரு 10 செகண்ட்ஸ். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த 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 விஷயத்துக்கு இந்த மருத்துவர்கள் வரவே மாட்டாங்க. இத சரி பண்ணிட்டீங்கன்னா நிறைய நோய்கள் வராம நம்ம பாடியை பாதுகாத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆயிடும். அதுதான் முதல் வேலை. முதல் வேலை பயங்கரமான வேலைங்க அது. எலிக்சர் மிக்ஸ் செய்யறது என்னதுன்னா, அடல்ட் ஸ்டெம் செல்ஸை ஆக்டிவ் பண்ணி விடும். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன அட்வான்டேஜ் தெரியுங்களா? பாடிக்கு சுயமா அந்த ஹீலிங் ப்ராசஸ், குணமாக்கக்கூடிய நோய்களை சரி செய்யக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா மனித உடல் நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அடிப்படை கூறு என்னது? செல் தானே. அப்போ இந்த செல்லுகளை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிரும். டிஷ்யூ சரியாயிரும், ஆர்கன் சரியாயிரும், சிஸ்டம் சரியாயிரும். சிஸ்டம் சரியாயிருச்சுன்னா மனித உடல் சரியாயிரும். அவ்வளவுதான். அதுதான் நடக்குது. முதல்ல என்ன பண்ணுது? அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணி விடுது நண்பர்கள். இப்ப நம்ம ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கிறோம். அந்த வண்டியை பத்தி இன்னும் டவுட் தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் இருந்தா நம்ம பயந்துட்டே வண்டியை ஓட்டுவோமா? எந்த ராத்திரியிலையும் எந்த காடுகள்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்? தைரியமா டிராவல் பண்ணுவோம். ஏன்னா நம்மகிட்ட தான் சூப்பர் மெக்கானிக் இருக்கிறான். வண்டியை பத்தி எல்லாம் தெரியும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இவனால நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு பயப்படுவோமா? இல்லாட்டி என்ன பண்ணும்? ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அடர்ந்த காடுக்குள்ள பஞ்சர் கிஞ்சர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே ஸ்டெப்னி மாத்திட்டோம், ஐயோ சாமி ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், அதுக்குள்ள இந்த வீலும் பஞ்சர் நினைப்போம் இல்லையா? பயம் இருக்கும் இல்லையா? நீங்க இந்த மாதிரி அடர்ந்த காடுகள், ரொம்ப நீண்ட தூர பிரயாணங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதே மாதிரிதான் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா பயப்பட வேண்டியதே இல்லை நண்பர்கள். எந்த நோயை பத்தி, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், ஸ்ட்ரோக் ஆகட்டும், கிட்னி ப்ராப்ளம் ஆகட்டும், இனி புது புது வியாதிகள் நாளைக்கு வரும், என்ன வேணா சொல்லுங்க, எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகக்கூடிய சப்ளிமெண்ட் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மனித உடல், மனிதன் ஒருவேளை 80 வயசு 100 வயசு வரை வாழ்ந்தாலும் செல்லுகளுக்கெல்லாம் ஒரு பிரத்யேகமா ஒரு லைஃப் இருக்கு. டெய்லி என்ன ஆகுது? நம்ம உடல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புதிய செல்கள் உருவாகுது, பழைய செல்கள் செத்து உடலை விட்டு போயிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் டெய்லி நடக்குது. இந்த இதுல பிரச்சனை வந்தாலும் இதுல கரெக்டா புதுசு வரல, பழசு போகல, உடம்புல பிரச்சனை தான். இதையும் இந்த மருத்துவர்கள் பேச மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? இந்த டீடாக்சிபிகேஷன் இத பேசவே மாட்டாங்க. இந்த இதுலயும் பிரச்சனை வரும். அப்ப இது ப்ராப்பரான சப்ளிமெண்ட் எடுத்தாதான் கரெக்டான ஃபார்மேஷனும் நடக்கும், எக்ஸ்கிரீஷனும் நடக்கும். செத்து, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பூமியில வந்து ஒரு மனிதன் வந்தா மறிக்கணும் இல்லையா, சாகணும், போகணும், கடந்து போகணும். அதே மாதிரி செல்லுகளும் என்ன ஆகும்? டெய்லி போயிட்டே இருக்கணும். இல்லாட்டாலும் பிரச்சனை, தங்கிடுச்சுன்னா பிரச்சனை தான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது? ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகுறதுனால நம்மளுக்கு ஹீலிங் ப்ராசஸ் மேம்பட்டு அருமையாயிடும். ரைட். இப்போ இந்த செல்லுகளுக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எல்லா செல்லுகளுக்கும் ஒரு லைஃப் இருக்கு.
அப்படி நான் சொன்னா நிறைய டைம் ஆயிரும். ஒரே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கு. ஹார்ட் மசில் அப்படின்னு ஒரு மசில் இருக்கு இல்லையா, ஹார்ட் மசில், அதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷம். 40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகணும், இந்த ஹார்ட் மசில் ரெனிவல் ஆகணும். புரியுங்களா? ரெனிவல் ஆகலைன்னா ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகள்லாம் வரும். அதனாலதான் பாருங்க, ஹார்ட் அட்டாக் பாருங்க 40ல இருந்து 45 வயசுல தான் வரும் அட்டாக். புரியுங்களா? கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கும். கொலஸ்ட்ரால்னால மருத்துவர்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் இல்ல டயபெட்டிஸ் இல்ல ஸ்மோக் பண்றதுனால இல்ல மன அழுத்தம் இருக்கும், பிரஷர் இருக்கும், எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் இல்லாட்டாலும் 40ல இருந்து 45 வயசுல அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு? இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஆக்டிவா இருந்தா. இந்த ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவா இருந்தா, ஏன்னா ஹார்ட் மசில் கரெக்டா 40 வருஷம் ஆனா ரெனிவல் ஆகணும். ரெனிவல் ஆகல அங்க அப்படின்னா பிரச்சனை தான். இப்படி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு நண்பர்கள். லிவர்னா 18 மாசத்துக்கு கூட லிவர் செல் ரெனிவல் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்படி எல்லாத்துக்கும் அப்படிதான். அப்ப இந்த ரெனிவல் கரெக்டா நடக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸ். ரெண்டாவது விஷயம் எலிக்சர் மிக்ஸ் எடுக்க என்ன தெரியுமா, டாக்ஸின்ஸ் வெளியே உடல்ல விட்டு வெளியே வரும். மெட்டபாலிக் வேஸ்ட் தான் இந்த டாக்ஸின்ஸ். சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணீர், சாப்பிட்ற ஆகாரம், மருந்துகள், இது மூலமா நடக்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தா ஒரு ப்ராசஸ் நடக்குதுல, ஒரு பை ப்ராடக்ட் வருதுல, எண்ட் ப்ராடக்ட், இது வெளியே வரணும். புரியுமா? மேக்சிமம் அது என்னவா இருக்கும், சல்ஃபேட்டா இருக்கும் இல்லையா, கார்பனேட்ஸா இருக்கும், வாட்டரா இருக்கும். இதுதான், இது பாடியை விட்டு வெளியே வரணும். வெளியே வராம தங்கினாலும் நோய் தான். ரைட். மூணாவது, எலிக்சர் மிக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் மைக்ரோவாஸ்குலர் சர்க்குலேஷன். முடிய விட சின்னதா இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்லாம் இருக்கு உடம்புல, அங்க கூட என்ன ஆகும்னா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். எப்படி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னா, செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம் இதுக்கு. அதுல குறிப்பா எல்-அர்ஜினைன், அதோட ப்ரீகர்சர் தான் நைட்ரிக் ஆக்சைடு. எலிக்சர் மிக்ஸ்ல அது இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடோட வேலை என்னன்னா, பிளட் வெசல், ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். அதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ். அப்ப பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ரத்தம் ஓடிடுச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லா செல்லுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து கிடைச்சிரும், ஆக்சிஜன் பிராணவாயு கிடைச்சிரும். இது ரெண்டு கிடைச்சா போதுங்க, அதோட ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிரும். நஷ்டப்பட்டு போன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிரும். ரைட். நாலாவது பாயிண்ட், ஹார்மோன் இம்பேலன்ஸ். இது ஒரு பெரிய டாபிக் நண்பர்களே. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனா நம்மளுக்கு பிடிக்கப்படாத அந்த 1 மணி நேரத்துல பார்க்க முடியாது. புரியுங்களா? அருமையான விஷயம் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ். மனிதனுக்கு சில ஊட்ட சத்து கிடைக்கலன்னு வைங்களேன், இந்த ஹார்மோன்ஸ் அளவு கம்மியாயிரும். ஒண்ணு, வயதாக ஆக இந்த ஹார்மோன்ஸ் அளவு கம்மியாயிரும். புரியுதுங்களா? அப்ப ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியமானது. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், டக்லெட்ஸ் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடியது. இது ரத்த நாளங்கள் ரத்தத்துல ஓடிட்டே இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும், ஒவ்வொரு செல்லுகளும் ஒவ்வொரு டிஷ்யூம் என்ன வேலைகளை அடுத்தது செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவலை கொடுக்கறது தான் இந்த ஹார்மோன்ஸோட வேலை. புரியுதுங்களா? இந்த ஹார்மோன்ஸ் அளவு குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அப்போ இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம் நண்பர்கள். 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஆனோ பெண்ணோ, ஹார்மோன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு. அப்ப இதை கரெக்டா பேலன்ஸ் பண்றதா என்னது, இந்த மாதிரி நல்ல சப்ளிமெண்ட் எடுத்து தான் ஆகணும். புரியுங்களா? அது பெரிய டாபிக், நம்ம பேச முடியாது. அதனால அடுத்த விஷயம், 5வது முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா, பிளட்டோட பிஹெச். அந்த பிஹெச் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். வாட்டரோட பிஹெச் 7க்கு மேல இருக்கும், ஆல்கலைன் பிஹெச் இல்லையா, அசிடிக் பிஹெச் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் பேப்பர் ப்ளூவா மாறும், ப்ளூ பேப்பர் ரெட்டா மாறும், ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அதுதான் இந்த ஆல்கலைன் பிஹெச். ஓகேங்களா? ஆல்கலினிட்டி அதாவது நீங்க ஒண்ணு இல்ல, உங்க பிஹெச் அசிடிக் பிஹெச் நல்ல வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சாக்லேட் அதிகமா சாப்பிட்டேன்னு வைங்க, புரியுங்களா, இந்த மாதிரி சில ப்ராசஸ் ஃபுட் அதிகமா சாப்பிட்டுன்னு வைங்களேன், உங்க பிஹெச் இறங்கிடும். பிளட் பிஹெச் இறங்கிடுச்சுன்னு வைங்களேன், நோய் தொற்று பயங்கரமா பிரச்சனையாகும். அப்ப பிளட் பிஹெச், ஆல்கலின் பிஹெச் மெயின்டைன் ஆகும். எது எலிக்சர் மிக்ஸ். அதனால என்ன நன்மைகள் தெரியுங்களா, கேன்சரை தீண்டாதுங்க, செத்து போயிடும். கேன்சர்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும், ஐயோ இருக்க முடியல. ஏன் தெரியுங்களா, கேன்சர் இப்ப சர்வே, கேன்சருக்கு பல காரணங்கள் சொல்றாங்க நண்பர்கள். சிம்பிள் விஷயம் என்ன தெரியுங்களா, ஆக்சிஜன் நல்லா இருக்கணும். ஒண்ணு, ஆல்கலினிட்டி மெயின்டைன் ஆச்சுன்னு வைங்களேன், கேன்சர் உடம்புக்கு ஓடிடும். கார்பன் டை ஆக்சைடு, இப்போ கேன்சர் செல்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரியுங்களா, அங்க 2 விஷயம், ஹைலி அசிடிக்கா இருக்கும், அசிடோசிஸ்,
அசிடிக்கா இருக்கும். இன்னொன்னு அங்க ஆக்சிஜன் இருக்காது, அங்கதான் இந்த கேன்சர் செல் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஆக்சிஜனையும் நீங்க ஆல்கலினிட்டியும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, கேன்சர் செல் இருக்குமா? இருக்காது. எப்படி ஒரு இருட்டான இடத்துல ஒரு டார்ச் லைட் அடிச்சோன்னா இருட்டு, அந்த இருட்டு ஓடிடுது இல்லையா, அதே மாதிரி டக்குன்னு இது வந்த உடனே எஸ்கேப் ஆயிடும். அப்போ இம்யூனிட்டி சூப்பரா இருக்கும் நண்பர்களே. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி புரோட்டோசோவல், இந்த ப்ராப்பர்ட்டி அழகா இருக்கும். பயப்பட வேண்டியதே இல்லை. எய்ட்ஸ் பேஷண்டா, கொரோனா பேஷண்டா, எந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் நம்மளை தாக்காது. இந்த 5 வேலைகளை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் பண்ணுது. புரியுங்களா? அதனால என்ன ஆகுது, காமன் கோல்டுல இருந்து கேன்சர் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நம்ம சொல்லுவோம் டீடாக்சிபிகேஷன் சார், இது சூப்பரான டீடாக்சிபிகேஷன் ஏஜென்ட்டுங்க, எலிக்சர் சாப்பிடுங்க. அதனாலதான் நான் சொல்றது எலிக்சர் மிக்ஸ் 2 பிரத்யேகமான விஷயங்கள்ல நம்ம ப்ரோமோட் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஒண்ணு ஜெனரல் வெல்னஸ், 2வது செக்ஷுவல் வெல்னஸ். இப்ப 3வது ஒரு விஷயம் சொல்றேன். இந்த 2 விஷயம் சார், ஜெனரல் வெல்னஸ், செக்ஷுவல் வெல்னஸ்க்குலாம் நிறைய ப்ராடக்ட் வேண்டாம் சார், வேற ஏதாவது சொல்லுங்கம்மா. இத பக்கா டீடாக்சிஃபையரா ப்ரோமோட் பண்ணும். புரியுதுங்களா சார்? டீடாக்சிஃபையர் எத்தனை இருக்கு நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 90% ப்ராடக்ட் வெறும் ஜிஐ டிராக்ட மட்டும் தான் டீடாக்சிஃபை பண்ணும். ஜிஐ டிராக்ட்ங்கிறது என்னது? வாயில இருந்து குதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாத்வே, ஈசோபேகஸ், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இதுதான் இந்த ஜிஐ டிராக்ட், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிராக்ட்மா. இததான் சுத்தம் பண்ணும். ஆனா எலிக்சர் மிக்ஸ் எங்க சுத்தம் பண்ணும் தெரியுங்களா? ஜிஐ டிராக்ட் மட்டும் கிடையாது, உடம்புல என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணும். அப்ப இத மாதிரி ஒரு டீடாக்சிஃபைங் ஏஜென்ட் எங்கேயாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. சோ இந்த கேட்டகரியில நீங்க ப்ரோமோட் பண்ணணும். பக்கா டீடாக்சிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். சார் எனக்கு தேவையில்லைங்க அப்படிமா. அப்போ நான் சில சிம்டம்ஸ் மட்டும் சொல்றேன். உங்க 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 பாடி நல்ல டீடாக்சிஃபையர், உங்க டீடாக்சிபிகேஷன் உங்க பாடியில சரியா நடக்குதுன்னு வைங்களேன், நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உங்க உடல்ல இருக்கக்கூடாது. நல்லா பாத்துக்கோங்க. நம்பர் 1, சர்க்குலேஷன் போரா இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். அப்ப என்னன்னா சில புண்கள்லாம் வந்துருச்சுன்னா ஆறவே ஆறாது. அது என்ன காரணம்னா பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான விஷயம் புவர் சர்க்குலேஷன். சிலவங்களுக்கு புண் வந்தா என்ன ஆகும்? ஆறாது. புவர் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்? டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 1. 2வது ஸ்வெல்லிங், உடம்புல அங்கங்க வீக்கம் இருக்கும். இவனுகள் இந்த ஆளுகள்லாம் ஆறு தெரியுங்களா? டாக்ஸின்ஸ் உள்ள வச்சிருக்கான்னு அர்த்தம். 3வது விஷயம், அடிக்கடி தலைவலி வரும், ஹெட்டேக், அது குறிப்பா மைக்ரேன். இவனுங்கெல்லாம் ஆறு தெரியுங்களா? டாக்ஸின்ஸ் இருக்குதுங்க. 4வது விஷயம், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மனம் சோர்ந்து, மன அழுத்தம், பயம், எதிர்காலத்தை குறித்து. புரிஞ்சுங்களா? எதோ விஷயத்தை யோசிச்சு ஆன்சைட்டி இப்படி எல்லாம் இருக்கிறான் அப்படின்னா டாக்ஸின்ஸ் ஃபுல்லா கிடக்குதுங்க. அடுத்து அலர்ஜி, எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி சார். புரியுங்களா? எதை தொட்டாலும் அலர்ஜி. ஐயோ எனக்கு அது ஆகாது, இது ஆகாது. முதல்ல பழக்கு வைக்கணும். எது ஆகாதோ அதை செஞ்சு உடம்ப பழக்கு. அதுதான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றான். அலர்ஜி ஒதுக்காத, எது சேரதோ சாப்பிட்டு சரி பண்ணியாங்கிறான். இந்த அலர்ஜி இதெல்லாம் டாக்ஸின்ஸ் உள்ள கிடக்குது. அடுத்தது ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்காது, அங்கங்க ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இதெல்லாம் டாக்ஸின்ஸோட லோடு. ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், டாக்ஸின்ஸோட தலைவன் அவன். புரிஞ்சுங்களா? அந்த அவனுடைய உடல் வந்து தலைநகரம், அந்த உடல் பாகம், அவ்வளவு டாக்ஸின்ஸ் இருக்கு. அடுத்தது ஃபெட்டிக், டயர்னஸ். ஃபெட்டிக்னா டயர்னஸ், 24 மணி நேரம் சோர்வாவே இருப்பான். புரிஞ்சுங்களா? சாப்பிட்டாலும் சோர்வா இருப்பான், தூங்கினாலும் சோர்வாதான் தூங்குவான், தூங்கி எந்திரிச்சு முழிச்சு விழிப்பா ஏதாவது வேலை செய்ய அப்பவும் சோர்வாதான் இருப்பான், காலையிலயும் சோர்வாதான் இருப்பான், மத்தியானமும் சோர்வாதான் இருப்பான். 24 மணி நேரம் சோர்வுங்க. இதெல்லாம் டாக்ஸின்ஸோட. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், 2 நாளைக்கு ஒரு தடவை போறது, 3 நாளைக்கு ஒரு தடவை மலம் போறது, எவ்வளவு உடம்புக்கு கேவலமான விஷயம் தெரியுங்களா? இதெல்லாம் டாக்ஸின்ஸோட தலைவன் அவன். அடுத்தது ஒபிசிட்டி, உடல் பருமன், அது குறிப்பா மிட் செக்மெண்ட் ஒபிசிட்டி. இந்த வயிற்று பக்கத்துல இருக்கிற உடல் தோந்த தொப்பை தள்ளிட்டு நடக்கிறான் பாருங்க, ஐயோ தலைவருங்க அவர்கள்லாம், டாக்ஸின்ஸோட தலைவர்கள், டாக்ஸின்ஸோட வண்டிகள் அவங்க லாரி. புரியுதுங்களா? அடுத்தது செல்லுலைட்,
அப்படிங்கிறது இந்த செல்லுல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். கால்கள்ல பாத்தீங்கன்னா அது பெரிய கொடூரமான நோய்ங்க. இதெல்லாம் டாக்ஸின்ஸோட தொல்லையினால வர்றது. புரிஞ்சுங்களா? அதான் ஸ்கின் சைனஸ் ப்ராப்ளம், அடிக்கடி தலைவலி, இந்த தும்மல்லாம் வருது பாருங்க, சைனஸ். கவுட், கவுட்டுங்கிறது அந்த ஜாயின்ஸ்ல வலி இருக்கும். டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ங்க. எதை சாப்பிட்டாலும் சேராது, ஒரே ஏப்பமா இருக்கும் இல்லைங்களா, கேஸ் இருக்கும், இதெல்லாம் டாக்ஸின்ஸோட பிரச்சனை. கோல்டு, அடிக்கடி ஜலதோஷம் வரும். அதுவும் இன்சாம்னியா, தூக்கமின்மை. ப்ராப்பரா படுத்தா தூங்கணும் சார், 6 மணி நேரம் 5 மணி நேரம் நீட்டா தூங்கணும். தூங்க முடியலையா பிரச்சனை தான் உங்களுக்கு. உள்ள டாக்ஸின்ஸ் இருக்கு. ப்ளோட்டிங், கேஸ், வாய்வு தொல்லை, இதெல்லாம் உள்ள டாக்ஸின்ஸ் இருக்கிற அர்த்தம் நண்பர்களே. இப்ப இந்த விஷயங்கள் நான் சொன்னதை பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் நம்ம இந்த எலிக்சர் மிக்ஸ் தேவைப்படுது. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இப்ப அசிடிட்டி இருக்கிறவனுக்கு எலிக்சர் மிக்ஸ் கொடுத்தீங்க, அசிடிட்டி அதிகமாகும், கண்டிப்பா ஆகும். ஆனா இதான் கம்மி ஆகணும். நேத்து வரைக்கும் ஓரளவு கண்ட்ரோலா இருந்தா சார், இன்னைக்கு பாருங்க வழி இல்ல, அது ஜாஸ்தி பண்ணி தான் குணமாகும். புரிஞ்சுங்களா நண்பர்களே? இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நேரம் இல்லை, அதனால நிறுத்துறேன். பட் என்னன்னா நண்பர்களே, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ப்ராடக்ட் தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆண் பெண் இரு பாலரும் 18 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுங்க, டெய்லி சாப்பிடுங்க தைரியமா. 11 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிற சாட்சி நான். புரிஞ்சுங்களா? இந்நேரம் வேற ஏதாவது இதுல பிரச்சனைகள் இருந்தா கிட்னி சட்னி ஆயிரும். சட்னியில போடுங்க இந்த பொடி, கிட்னியா மாறும். சும்மா தமா சொல்றேன், அப்படி இல்ல, கிட்னிக்கு அவ்வளவு சேஃப்டியானது. புரிஞ்சுங்களா? தைரியமா வாங்கி சாப்பிடுங்க. வண்டர்ஃபுல்லான சப்ளிமெண்ட், நிறைய நன்மைகள் நம்மளுக்கு பாடியில கிடைக்கும். புரியுதுங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, டைம் ஆனா நிறுத்துறேன். தேங்க்யூ. வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை வேர்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் த மீட்டிங். குட் நைட் ஃப்ரெண்ட்.